மானங்கட்ட பிளவு காலில இருந்து கண்ட மணிக்கு சண்டையை போட்டுட்டு இருக்காருல. சரி கடைசியில சண்டையை போட்டு முட்டிட்டு பிரிஞ்சு போகணும்னு பார்த்தா 2 பேரும் கட்டிட்டு நின்றுட்டு இருக்கானோ ப்ரோ. அட மானங்கட்ட பிளவு, இதுக்கு தான் காலில இவ்வளவு சண்டையான்னு கேட்க இல்ல, தெரியாம கேட்கறேன். இதுதான் இவ்வளவு சண்டையா? சும்மா என்னத்தையா ட்ராமா கிரியேட் பண்ணி எங்களை ஏமாத்துறது ஒரு வேலையா வச்சிருக்காரு. காமமா இதுக்கப்புறம் உனக்கு நான் சப்போர்ட்டே கொடுக்கறது இல்லையா? காலில் நீ எவ்வளவு வீராப்பா பேசிட்டு இருந்த, அந்த பேட் டச் மேட்டரை எப்படியாச்சும் அடிச்சு உடச்சு பார்வை உட்கார வச்சுருவான்னு பார்த்தா நீனே பிடிச்சி கெட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்க. மானங்கட்ட பேல நீ எதுக்கே இப்ப இந்த பேட் டச் மேட்டர் எடுத்து பேசின? இப்ப என்ன விளக்கத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்ப என்ன விளக்கன்னைக்கு நீ கெட்டி பிடிச்சி நிக்கிற? இப்ப என்ன விளக்கம் கிடைச்சிச்சு ப்ரோ? இவர் மானங்கட்ட ப்ரோ, இந்த இவர் டாபிக் என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ரோ. இவருக்கான டாபிக் இதுக்கு அப்புறம் பேச மாட்டேன் ப்ரோ. காலில இருந்து பெருசா பேட் டச் நான் எங்க பண்ண சொல்லு, பேட் டச் எங்க பண்ண சொல்லு, நீ என்ன பெரிய ஐஸ்வர்யா ராயா நான் உன்னை பேட் டச் பண்றதுக்குன்னு சொல்லி அவ்வளவு சண்டையை போட்டார். சரி ஓகே, இன்னைக்கு ஒரு லாக்க போட்டாரு. இன்னைக்கு எப்படியும் பார்வை முடிச்சு விட்டுருவாரு. கேட்கிற கேள்வியில பார்வை வந்து ஆன்சர் பண்ண முடியாம தவிக்க போறாங்கன்னு பார்த்தா கடைசியில இவனே போய் பேசி இவனே அதுக்கு ஆன்சர் கொடுத்து இவனே போயிட்டு சரி ஓகே விடு, எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு அதான் கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல, வா நம்ம பழைய மாதிரி கட்டி பிடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பழைய மாதிரி கட்டி பிடிச்சி சுத்திட்டு இருக்கானு ப்ரோ. இப்ப இவருக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சுன்னு இப்ப இவர் எதுக்கு இந்த மாதிரி மாறிட்டாரு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்க. அப்ப நீங்க சொன்னதான் கரெக்ட் காய்ஸ், நீங்க எல்லாரும் சொன்னதான் கரெக்ட். முன்னாடியே சொல்லிட்டே இருந்தீங்க. ஏன் இன்னைக்கு காலைல கூட நான் போட்ட எல்லா வீடியோல வந்து சொன்னீங்க ப்ரோ, இந்த 2 பேரை நம்பாதீங்க, இப்ப சண்டை போடுவாங்க, 10 நிமிஷத்துல கட்டி பிடிச்சி சுத்திட்டு இருப்பாங்க, நம்பாதீங்க ப்ரோன்னு சொல்லிட்டு பல பேர் சொன்னீங்க. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ காம மேல நம்பிக்கை இருந்துச்சு. அவரு அடிக்கிற அடியை பார்த்தா இதுக்கப்புறம் பேச மாட்டாரு நினைக்கிறேன். ஃபேமிலி ரவுண்ட்ல கண்டிப்பா சம்பவம் இருக்கும். மாமா வந்து கண்டிப்பா விஜய் பாருக்கான ஃபேமிலிட்ட பேச மாட்டாரு. மாமா ஒரு மாதிரி தனிச்சியா சுத்துவாருன்னு பார்த்தா ஆளு திரும்ப போய் ஒட்டிக்கிட்டு நிற்கு ப்ரோ. ஐயா சத்தியமா சொல்றேன் ப்ரோ, இவர் வேஸ்ட் ப்ரோ. இவர் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ப்ரோ, ரெண்டுமே வேஸ்ட் ப்ரோ. ரெண்டு மானகண்டது தான் ரெண்டும். அம்மா வீட்டுக்குள்ள அவ்வளவு வீராப்பா பேசினார் ப்ரோ. அவ்வளவு வீராப்பா பேசிட்டு அரோராட்டெல்லாம் போய் உட்கார்ந்து பேசினார். அப்ப அரோரா வந்து நல்லா ஏத்தி விட்டாங்க. அரோரா இதா கேப்னு சொல்லிட்டு பயங்கரமா கொளுத்தி போட்டுச்சு. இங்க பாருக்காமோ இதெல்லாம் விடக்கூடாது, அவங்க என்ன பேட் டச்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ பாட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளவு பெரிய ஷோல அந்த மாதிரி விஷயம் சொல்லலாமா? இவ்வளவு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போவாங்க, அதை நீ விட்டுட்டு இருப்பியா? நீ கேளு காமுன்னு சொல்லிட்டு காமோ பயங்கரமா ஏத்தி விட்டாங்க. அப்ப காமு வந்து அந்த இடத்துல ஓகே கேட்டுற வேண்டியது, அன்னைக்கு அடிக்கிற அடியில் அன்னைக்கு முடிச்சு விட்டுற வேண்டியதான். இதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு அவட்ட பழக முடியாது, நான் இன்னைக்கு கேட்டு விட்டுறேன், இதுக்கப்புறம் அவட்ட பேச போறது இல்லைன்னு சொல்லிட்டு மாமா பயங்கரமா பேசினார். அப்புறம் அதை பார்த்து நானே வாவ், இன்னைக்கு மாமா அட்டி பொழக்க போறாரு. மாமா இன்னைக்கு கேட்கிற கேள்வியில அக்கா பதில் சொல்ல முடியாம தவிக்க போறாங்கன்னு பார்த்தா மாமா கேட்டாரு, கேள்வியெல்லாம் கேட்டாரு. ஆனா கேள்வி கேட்டுட்டு கடைசியில் அவரே ஆன்சர் கொடுத்துக்கிட்டாரு ப்ரா. அவரே ஆன்சர் கொடுத்துக்கிட்டாரு. கேள்வி கேட்க போறேன்னு சொல்லி வீராப்பா கிளம்பும் போது பிக் பாஸ் கூப்பிட்டு தம்பி சட்டையை மாத்துப்பா, வேற சட்டை போடுப்பா, நல்ல சட்டை போடுப்பான்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு மாதிரி காமு தூக்கிலாம் விட்டாரு. ஏன் காமு காலில இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, சரி ஒரு தூக்கி விடுவோம், நம்ம வந்து உதவி கொடுத்தாதான் மாமா இன்னும் கொஞ்சம் இறங்கி சம்பவம் செய்வாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இறங்கி காமு மாமாக்கு உதவி எல்லாம் பண்ணாரு. ஆனா அந்த பயவுல என்ன பண்ணி தெரியுமா, எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு தலை பதவிக்கு பொறுப்பேற்றுட்டு நம்ம பார்வை கொண்டு வெளியே போய் உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. அப்ப பேச ஆரம்பிக்கும் போது மாமா செம டென்ஷனா பேசினாப்ல. பேச ஆரம்பிக்கும் போது நான் எங்க பேட் டச் பண்ணேன் சொல்லு, பேட் டச்னா என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா, பேட் டச்சுக்கு உனக்கு மீனிங் தெரியுமா தெரியாதா, எனக்கு இப்ப நீ சொல்லணும், நான் எங்க பேட் டச் பண்ணேன் சொல்லு, நான் சொல்லாம உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மாமா கேட்டாப்ல. அப்ப மாமாக்கான அந்த வீரத்தை பார்த்து நல்லா மிரண்டேன். வா மாமா பிடிச்சிட்டாப்ல, இன்னைக்கு ஒரு லாக்க போட்டாப்ல, இதுக்கப்புறம் பாரு காலிடான்னு பார்த்தா பாரு கிட்ட ப்ராப்பர் ஆன்சரே வரல. ஆனா இவரே கடைசி ஆன்சர் கொடுத்துக்கிட்டாரு ப்ரோ. பாரு என்ன ஆன்சர் கொடுக்குறாங்கன்னா முன்னாடியே கொடுத்த மாதிரி தான் ஆன்சர் கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன்டா, நான் வந்தது அந்த இடத்துல வேற ஒரு இதுல இருந்தேன் பார்த்துக்கோ, நான் தெரியாம பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம நம்ம அப்பதானே பழக ஆரம்பிச்சோம், நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அப்பதான் ஜெயிலுக்கு போனோம், நம்ம அப்பதான் க்ளோஸா இருந்தோம், நம்ம பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல, நம்ம நிறைய விஷயங்களை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அப்போ அங்க நடந்த அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு மாதிரி அப்படி தோணிச்சுடா, அதனால நான் வந்து அப்படி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லி அக்கா சொல்றாங்க. இங்கே அக்கா வந்து 2 ஆன்சர் சொல்றாங்க. ஒன்னு, எனக்கு அந்த மாதிரி தோணிச்சு, எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு, அதனால நான் சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. அப்போ காமு ஏதோ ஒன்று பண்ணியிருக்காப்புல, அந்த விஷயம் அக்காவுக்கு அப்படி தோணி இருக்கு. ஆனா 2வது அக்கா என்ன சொல்றாங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன் சாரி. அப்போ காமு மாமா ஃபர்ஸ்ட் லாக் பண்றாரு, நான் என்ன பண்ணேன் சொல்லு, நீ இப்பவுமே மாத்தி தான் பேசிட்டு இருக்க, ஏதோ நான் பண்ண விஷயம் உனக்கு அப்படி தோணுச்சுன்னு சொல்றல, என்ன பண்ணேன், நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, எனக்கு வெளியே கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க, நான் நிறைய பேர் கூட பழகிட்டு தான் இருக்கேன், நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நான் என்ன பேட் டச் பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு மாமா லாக் வைக்காரு. சரியான லாக் வச்சார். நான் கூட நினைச்சேன் வா அடுத்த லாக்கு விட மாட்டார், நீங்க மாமா அட்டி பொழக்க போறாருன்னு பார்த்தா அக்கா திரும்பியும் ஒரு சுத்துறாங்க. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, டேய் அந்த இடத்துல நான் தெரியாம பேசிட்டேன்டா, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் பேசினது தப்பு தான்டா, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுடா, மன்னிச்சுக்கூடா, சாரிடா, நான் தெரியாம பேசிட்டேன்டா, நான் வந்து அந்த டைம்ல உன் மேல ஒரு கோவத்துல இருந்தேன்டா, நீ என்கிட்ட சண்டை போட்டு பேசக்கூடாதுன்னா சொன்னலாடா, அதனால நான் அந்த இடத்துல கோவத்துல அப்படி பேசிட்டேன்டா, மன்னிச்சுக்கூடான்னு சொல்லிட்டு அக்கா ஒரு சுத்துறாங்க.
இங்க அக்கா ஒரு விஷயத்த பக்காவா மேனிபுலேட் பண்றாங்க. என்னன்னா அந்த டைம்ல நம்ம காமுக்கும் அக்காவுக்கும் சண்டையே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு தான் நம்ம காமு வந்து கையில ஹச்சி ஓ ஆறு என்னு ஒயின்னு ஒரு மாதிரி எழுதிலாம் காமிச்சாரு. அப்ப கூட அக்கா உட்காந்து சிரிச்சுக்கிட்டே டேய் போடா உனக்கு ஒரே குசும்பு கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி தட்டி தட்டி சிரிச்சுட்டுலாம் இருந்திருப்பாங்க. அன்னைக்கு தான் அக்கா வந்து அப்படியே வெளியே போயிட்டு நம்ம தண்ணி பழத்துல உட்காந்து பேசியிருப்பாங்க. அப்ப பேசும்போதும் அக்கா எப்படிலாம் பேசியிருப்பாங்கன்னா, அவன் வந்து சரியில்லை, அவன் அவங்ககிட்ட இருந்தா சேஃபா ஃபீல் ஆகல, அவன் நிறைய அன்வான்டா டச் பண்றான், பவுண்டரிஸை மீறி வரான், அது எனக்கு ஏதோ செட் ஆகல, நான்லாம் பழகுனா கரெக்டாக தான் பழகுவேன், சும்மா பழக மாட்டேன், நான் வந்து ஒருத்தர் கூட பழக போறேன்னா கமிட்மெண்ட்ஸோட தான் பழகுவேன், சும்மா எல்லாம் இவனோட ஊருகாக்கு நான் ஆள் கிடையாது, இவனோட ஊருகா கிடையாது நான், சரியா, அதனால நான் இவங்கிட்ட அப்படிலாம் பழக மாட்டேன், அதான் நான் சொல்லிட்டேன் வந்து நீ வந்து என்னோட சகோதரன், நான் வந்து உன்னோட சகோதரின்னு சொல்லிட்டேன், நான் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன், இவங்கிட்ட நம்ம பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அக்கா அவ்வளோ வீரப்பா பேசினாங்க. அன்னைக்கு சண்டை கூட கிடையாது, அன்னைக்கு சண்டை கூட கிடையாது, ஓகேவா. அப்ப தண்ணிப்பழம் ஆப்போசிட்ல இருந்துட்டு அவங்க கூட பழகவே கூடாது, அவன் சேஃபே கிடையாதுன்னு பாரு. அப்ப அக்கா வந்து ஆமான்னு சொல்லி தலையெல்லாம் ஆட்டுவாங்க. ஆனா அக்கா இன்னைக்கு அப்படியே அதை மாத்தி நமக்கு அன்னைக்கு சண்டை, அந்த கோவத்துல நான் பேசுறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துலயாச்சும் இந்த முட்டாப்பைய கொஞ்சமாச்சும் தெளிவா பேசணும். இந்த முட்டாப்பைய டப்புன்னு கோவப்பட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிங்க பாரு, எனக்கு இப்ப நீ ஆன்சர் கரெக்டா கொடுக்கணும், நீ சுத்தி சுத்தி பேசினா உன்ட்ட என்னால பழக முடியாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உறவே தேவையில்லை, நீ ஒழுங்கா ஆன்சர் கொடுக்குறியா இல்லைன்னு சொல்லிட்டு மாமா கோவப்பட்டு பேசுறாப்புல. அந்த இடத்துல டக்குன்னு நம்ம பாரு என்ன பண்றாங்கன்னா, நான் இந்த விஷயத்த பேச விரும்பலன்னு சொல்லிட்டு ஒரு பேக் அடிக்கிறாங்க. அப்ப மாமா திரும்ப டென்ஷன் ஆயிட்டு, என்ன பேச விரும்பல, எனக்கு வேணும், எனக்கு அந்த டாபிக்கை பத்தி வேணும், நீ சொல்லிட்டு போக, நான் உட்கார்ந்துருக்கேன்மா, எனக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு, நான் வெளியே போய் படம் பண்ணணும், எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நீ சொல்லிட்டு போக, நான் பார்த்துட்டு இருக்குமான்னு சொல்லிட்டு மாமா கோவம் பட்டாரு, கோவம் எல்லாம் பட்டாரு, கோவம் மட்டும்தான் பட்டாரு. அதுக்கப்புறம் கண்டென்டே இல்லை. அதுக்கப்புறம் மாமா பேசிட்டு இருக்கும்போது அக்கா லைட்டா அப்படியே தனக்கான அந்த வசிய மரத்தை தூவ ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கா உடனே பேபி அப்படி இல்லை பேபி, நான் வந்து கோவத்துல பண்ணிட்டேன் பேபி, நான் வந்து வேணுக்கிட்டே பண்ணல பேபி, நம்ம அப்பதான் பழகணும் பேபி, அது எனக்கு ஏதோ நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் பேபி, என்ன மன்னிச்சுக்கோ பேபி, நான் தெரியாம பண்ணிட்டேன் பேபின்னு சொல்லிட்டு அக்கா அழகா ஒரு பல்ட்டி அடிக்கிறாங்க ப்ரோ. அக்கா அடிச்ச பல்ட்டியில இவன் கவுந்துட்டான், முடிஞ்சு போச்சு, அக்கா அடிச்ச பல்ட்டியில கவுந்துட்டான். உடனே சரி ஓகே, எனக்கு அதான் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்து, இப்போ நான் உன்னை பேட் டச் பண்ணல, உடனே அக்கா அங்க இருந்து இல்லடா அப்பெல்லாம் எதுவுமே இல்லடா, என்னடா நடந்துச்சு அந்த ஜெயிலுக்குள்ள, அப்பெல்லாம் எதுவுமே நடக்கலடா, நம்ம ரெண்டு பேரும் ஓகே ஒன்னா இருந்தோம், அது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய விஷயம் ஓகே, ஆனா அப்படிலாம் எதுவும் நடக்கலடான்னு சொல்லிட்டு ஏதோ நடந்திருக்கு, அந்த விஷயத்த மறைச்சு அக்கா பல்ட்டி அடிச்சு அப்படிலாம் இல்லடா அப்பெல்லாம் இல்லடான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம மாமாவும் சரி ஓகே இது எனக்கு போதும் பாடி, இதான் எனக்கு வேணும்ப்பா அப்படி சொல்லிட்டு டப்புன்னு ஒரு நாடகத்தை போட்டு இதுதான் கேட்டேன் பத்துக்கோ, வேற ஒண்ணும் இல்லை, என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு, அந்த விஷயத்தை வச்சு என்னால உன்ட்ட பழக முடியாது, அதனாலதான் கேட்டேன் பத்துக்கோ, வேற எதுவுமே இல்லை, சரி ஃப்ரீ ஆகுது, இன்னைக்கு ஒரு பேட் டே நினைச்சுக்கலாம், இன்னைக்கு நமக்கு ஒரு பேட் டே சரியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பல்ட்டி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. ரெண்டு பேரும் பல்ட்டி அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பேட் டேவா, அதனால காலையில இருந்து இப்படி கத்துனாங்களாம், சேரகரெல்லாம் மிதிச்சாங்களாம், வாயை உடைச்சிருவேன்னு சொல்லுவாங்களாம், எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு பேட் டே, வா நம்ம கட்டி பிடிச்சிக்கலாம் வாடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. கட்டிப்பிடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. இதுல உடனே தொண மாப்பிள்ள ரெண்டு பேரையும் கூட்டு சொல்லியாச்சு, வாங்க அமித் வாங்க வினோத், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டோம், நீங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி முடிவுக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது, இதுக்கப்புறம் எல்லாம் ஓகே தான் சொல்லிட்டு தொண மாப்பிள்ள ரெண்டு பேர்ட்டையும் சொல்றாங்க. இதுல காமு மாமா ஒரு இடத்துல ஒன்று சொன்னாரு, அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு, அது பாருக்குமே ஒரு டவுட் ஆச்சு. என்னன்னா மாமா சொல்றாரு, எனக்கு வெளியே ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கான ஜென்ரேஷன்லாம் இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல, வெளியே போய் தான் என்னோட ஜென்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும், வெளியே போய் நிறைய விஷயம் இருக்கு, நான் வீட்டுக்கு நான் இப்போ வெளியே போனா கூட எங்க வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க, அதனால வெளியே போய் தான் எனக்கு வாழ்க்கை இருக்கு, அதனால எனக்கு வெளியே போனா தான் வாழ்க்கை இருக்கு, இந்த மாதிரி விஷயத்தோட வெளியே போனா என்னோட வாழ்க்கை இதாயிரும்னு சொல்லிட்டு மாமா சொல்றாரு. அப்ப பாரு முழிக்குது, டேய் வாழ்க்கை ஏன் கூடயா இல்ல வெளியே வேற யாரு கூடயுமா, ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ற, ஏன் கூட ஆகுதா வேற யாரு கூட ஆகுதா, நீ தெளிவா பேசுன்னு சொல்லிட்டு பாரு ஒரு மாதிரி டவுட் ஆகுது. பாரு டவுட் ஆக வேண்டாம், அவன் உண்மையாவே அதான் சொல்றான், அவன் வெளியே போயிட்டு ஜென்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவான், அவன் முடிவோட தான் இருக்கான், அவன் கிளம்பி போயிடுவான் வெளியே போனதுக்கு அப்புறம், நீங்க தான் எனக்கு என்னமோ நடுரோட்டம் எடுக்க போறீங்க, ஆனா அக்காவுமே தெளிவா தான் இருக்காங்க, இதெல்லாம் டிராமா ப்ரோ, அக்காவுமே தெளிவா தான் இருக்காங்க. மொத்தத்துல ரெண்டு பேரும் இப்ப கட்டி பிடிச்சாச்சு கைஸ், கட்டி பிடிச்சாச்சு. நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன், ஃபேமிலி ரவுண்ட்ல எதெல்லாமோ நடக்கும், சண்டை நடக்கும், சச்சனை வரும் நினைச்சேன், 2 மணி நேரம் கூட சண்டை போக மாட்டேங்குமா, ஆனகட்ட பயில சண்டை போடுறான் பாரு, சண்டை 2 மணி நேரத்துல கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சாச்சு, பேபி ஓ பேபி ஓ மானகட்ட பயில நம்பி நான் வீடியோ வேற பேசிட்டு இருக்கேன் கைஸ். இந்த ரெண்டை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க கைஸ். ரெண்டு இப்போ ஒன்னாயிடுச்சு கைஸ், இதுக்கப்புறம் நான் கண்டென்ட்டுக்கு எங்க போக, ஏதாவது நாமினேஷன் ப்ராசஸை ப்ரமோ போட்டிருக்காங்க போல, அதை பத்தி பார்ப்போம். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க, இடத்துல பார்க்கலாம்.